காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கணத்தில் தொகைநிலை தொடர்கள் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். தொகைநிலை தொடர்கள்னா வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, வேற்றுமைத்தொகை, அன்மொழித்தொகை, இந்தமாரி தொகைநிலை தொடர்களை தொகை வகைகளை இதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தொகை அப்படின்னா தொகுத்தல் அப்படிங்கிறது பொருள். இப்போ முதல்ல வினைத்தொகை என்னங்கிறத பார்க்கலாம். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வருவது வினைத்தொகை. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஆடு, கொடி. அதாவது இது எப்படின்னா 3 காலத்தையும் மறைமுகமாக காட்டி வரும். ஆடு, கொடி, ஆடும் கொடி, ஆடுகின்ற கொடி, முக்காலத்தையும் காட்டு வரும். பார்த்திங்கன்னா ஆடு இடைநிலை, கொடி பெயரெச்ச விகுதி. அதுமாரி பார்த்திங்கன்னா வளர் தமிழ், வளரும் தமிழ், வளர்கின்ற தமிழ், இதுலேயும் 3 காலத்தையும் குறித்து வரும். வளர் இடைநிலை, தமிழ் பெயரெச்ச விகுதி. சுடுசோறு, இதுவும் பார்த்திங்கன்னா சுடுசோறு, சுடும் சோறு, சுடுகின்ற சோறு அப்படின்னு 3 காலத்தையும் குறித்து வரும். சுடு இடைநிலை, சோறு பெயரெச்ச விகுதி. அடுத்தது பார்த்திங்கன்னா காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை அப்படின்னு எது சொல்லுதுன்னா நன்னூல் சொல்லுது. 364வது பாடல். கறந்த அப்படிங்கிற பொருள் என்னென்னா மறைந்த அல்லது மறைத்த. அடுத்தது பார்த்திங்கன்னா பண்புத்தொகை. பண்புத்தொகைன்னா என்னென்னா பண்பு பெயருக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை விகுதி வருவது. பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வெண்ணிலவு, அதை பிரிச்சிங்கன்னா வெண்மை ப்ளஸ் நிலவு. அதுமாதிரி பார்த்திங்கன்னா கருங்குவளை, இதை பிரித்து எழுதுனீங்கன்னா கருமை ப்ளஸ் குவளை. இதுமாதிரி பிரித்து எழுதுறப்போ மை விகுதி பெற்று வந்துச்சுன்னா அது பண்புத்தொகை. அடுத்தது வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைன்னா அதே தெரியும். வேற்றுமை தொகைன்னா என்னங்கிறது இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்புகள் வருவது வேற்றுமை தொகை. அது என்ன வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னா ஐ, ஆல், கு, இன், அது, கண் போன்றவை. அது என்னங்கிறத எடுத்துக்காட்டில் பார்த்துடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா திருக்குறள் படித்தான், திருவாசகம் படித்தான். இது எப்படின்னா திருக்குறளை படித்தான், திருவாசகம் படித்தான். இதில் ஐங்கிற வேற்றுமை உருவு மறைந்து வருது. ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருவு. அடுத்து தலை வணங்கு. தலை வணங்கு அப்படிங்கிறது தலையால் வணங்கு. இதில் ஆளுங்கிற வேற்றுமை உருவு மறைந்து வருது. அடுத்து சிதம்பரம் சென்றான். சிதம்பரம் சென்றான், இதில் எப்படின்னா சிதம்பரத்துக்கு சென்றான். இதில் கூங்கிற வேற்றுமை உருவு மறைந்து வருது. ஆளுங்கிறது 3ஆம் வேற்றுமை உருவு, கூங்கிறது 4ஆம் வேற்றுமை உருவு. மலைவீழ் அருவி, இது எப்படின்னா மலைவீழின் அருவி. இன்கிறது 5ஆம் வேற்றுமை உருவு. கம்பர் பாடல், இது எப்படின்னா கம்பரது பாடல் அப்படிங்கிறது தான் வரும். இதில் அதுங்கிற வேற்றுமை உருவு மறைந்து வருது. இது என்னன்னா 6ஆம் வேற்றுமை உருவு. மலைக்குகை எப்படின்னா மலைக்கண் குகை. இதில் கண்கிற வேற்றுமை உருவு மறைந்து வருது. இது 7ஆம் வேற்றுமை உருவு. அடுத்து உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. இது என்னங்கிறத பார்ப்போம். ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது. அது என்னங்கிறத எடுத்துக்காட்டில் பார்ப்போம். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பால் குடம். பால் குடம்னா எப்படி வரும்னா விரிவாக எழுதுறப்ப பாலை கொண்ட குடம். இதில் வேற்றுமை உறுப்பு என்னென்னா பாலை ஐ, அதாவது 2ஆம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. பொருளை விளக்கும் சொல் என்னென்னா கொண்ட. இதுதான். அடுத்தது பார்த்திங்கன்னா பணப்பை. பணப்பைனா வெறும் பணப்பையாக இருக்குமா அப்படின்னா இல்லை. அதோட முழுமையாக விளக்குற சொல் என்னென்னா பணத்தை கொண்ட பை. இதில் பணத்தை அப்படிங்கிறது வேற்றுமை உறுப்பு, கொண்ட அப்படிங்கிறது பொருளை விளக்கும் சொல். இதில் பார்த்திங்கன்னா இப்போ வேற்றுமை உறுப்பு ஐ, அதாவது 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ மறைந்து வருது. இதுமாதிரி பொருளை விளக்கும் சொல் என்னன்னா கொண்ட, பணத்தை கொண்ட பை. பொற்சிலை, இது எப்படி இருக்குன்னா பொன்னால் ஆன சிலை. அது முழுமையான விளக்கத்தோட இருக்கும் இந்த சொற்றொடர். வேற்றுமை உறுப்பு என்னன்னா பொன்னால். ஆள்ங்கிறது 3ஆம் வேற்றுமை உறுப்பு. பொருளை விளக்கும் சொல் இங்கே என்ன வந்திருக்குன்னா ஆனை. அடுத்து மாட்டு கொட்டகை. மாட்டு கொட்டகை என்னென்னா மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. இதுதான் முழுமை பெற்ற சொல், அது வாக்கியம். இதில் வேற்றுமை உறுப்பு என்னென்னா மாட்டுக்கு கூங்கிறது என்னென்னா 5ஆம் வேற்றுமை உறுப்பு. பொருளை விளக்கும் சொல் என்னன்னா இங்கே கட்டப்பட்ட. அடுத்தது
இருபெயரொட்டு பண்புத்தொகை. அது இருபெயரொட்டு பண்புத்தொகை என்னங்கிறத பார்ப்போம். சிறப்பு பெயரும் பொது பெயரும் கலந்து பண்புருபு மறைந்து வருவது. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பனை மரம். இதில் சிறப்பு பெயர் என்னென்னா பனை, பொது பெயர் மரம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் கவிஞர். இதில் என்னென்னா சிறப்பு பெயர் தமிழ், பொது பெயர் கவிஞர். அடுத்தது என்ன பார்க்கணும்னா உவமைத்தொகை. உவமைக்கும் உவமேயத்திற்கும் இடையில் உவம உறுப்புகள் மறைந்து வருவது. உவம உறுப்புகள் என்னென்னா போல, போன்ற, போல, புறைய, அன்ன, இன்ன, இந்தமாரி நிறைய உவம உறுப்புகள் இருக்குது. இந்தமாரி உவம உறுப்புகள் மறைந்து வரும். அது என்னங்கிறத எடுத்துக்காட்டில் பார்க்கணும். எடுத்துக்காட்டு மலர் விழி. மலர் விழி அப்படிங்கிறது மலர் போன்ற விழி. இதுதான் இப்போ நம்ம ஈர்ப்பெயர்பட்ட பண்புத்தொகையில் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் அது வந்து கொஞ்சம் முழுமை பெற்று வரும், இது முழுமை பெறாது. இது எப்படின்னா உவமை அப்படின்னா இதில் உவமை அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எதுக்கு எதை எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் அப்படிங்கிறது. உவமை அப்படிங்கிறது எதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு சொல்கிறோம் அப்படிங்கிறது உவமை. இதுதான் உவமையத்துக்கும் உள்ள வித்தியாசம். உவமைங்கிறது நம்ம எதை எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் அப்படிங்கிறது. உவமேயம் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறோம் அப்படிங்கிறது உவமேயம். இப்போ மலர் விழி அப்படிங்கிறது மலர் போன்ற விழி. இதில் பார்த்திங்கன்னா மலர் போன்ற விழி பார்த்திங்கன்னா மலர் உவமேயம், விழி மலர் உவமை, விழி உவமேயம். இதில் வந்து போன்றங்கிற உவம உருவு மறைந்து வந்திருக்கு. அடுத்தது மலர் கை. மலர் போல் கை. இதில் மலர் போல் கை அப்படிங்கிறதுல போல் அப்படிங்கிற உவம உருவு மறைந்து வந்திருக்கு. அடுத்தது மலர் பாதம். மலர் பாதத்தில் மலர் போன்ற பாதம். இதில் போன்றங்கிற உவம உருவு மறைந்து வந்திருக்கு. அடுத்தது இடி குரல். இடி போல் குரல். இதில் போல்ங்கிற உவம உருவு மறைந்து வந்திருக்கு. அடுத்தது உம்மைத்தொகை. உம்மைத்தொகை அதாவது சொற்களில் வந்து விகுதி மறைந்து வருவது உம்மைத்தொகை. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா தாய், தந்தை, இரவு, பகல், இடி, மின்னல். இதுதான் உம்மைத்தொகை. வந்து ரொம்ப எளிதாக உள்ளது தான். உம்ங்கிற விகுதி மறைந்து வர்றது தான் உம்மைத்தொகை. தாய், தந்தை, இரவு, பகல், இடி, மின்னல். அடுத்தது எண்ணும்மை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சொற்களில் வந்து விகுதி வெளிப்பட்டு நிற்கும். இதுதான் உம்மைத்தொகைக்கும் எண்ணும்மைக்கும் உள்ள வித்தியாசம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தாயும் தந்தையும், இரவும் பகலும், இடியும் மின்னலும். அடுத்தது அன்மொழித்தொகை. இதுக்கு முன்னாடி சொன்ன தொகைநிலை தொடர்கள் இல்லாமல், அதாவது வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, இந்தமாரி மற்ற தொகைச்சொற்கள் இல்லாமல் வர்ற தொகைச்சொற்கள் எல்லாமே அன்மொழி தொடர் தான். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பொற்றொடி வந்தால். பொற்றொடி வந்தால்ங்கிறது நமக்கு புரியாது. அது எப்படின்னா பொற்கொடி வந்தால். இதுதான் அதோட உண்மையான பொருள். அடுத்து முறுக்கு மீசை வந்தார். முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது முறுக்கு மீசையுடைய நபர் வந்தார். இதுதான் அதோட உண்மையான பொருள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொலியை பார்க்குற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.